பரலோகத்தின் தகப்பனே, பரிசுத்த ஆவியானவரை நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தகப்பனே, ஆவியானோடைய கரம் எங்களோடு இருக்கணும். நீங்கள் தான் எங்களை நடத்தணும் ஆண்டவரே. ஆவியானவர் இல்லாத நேரத்தில் நாங்கள் தனித்து விடப்பட்டிருந்தோம். ஆவியானவர் எங்களுக்குள் வந்த பிறகு தைரியத்தை கொடுத்தீங்க, சோதனையை சகிக்கக்கூடிய கிருபையை தந்தீங்க. உங்கள் கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவி நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமேன். என்னுள்ளம் தேவன்பால் பொங்கி வடியுதே, ஏசன்னை ரட்சித்தான் நான் ஆடிப்பாடுவேன். எவரும் அறியாதே என்னுள்ளம் பொங்குதே, என் உள்ளம் பொங்கி 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 பொங்குதே. ஆமேன். இந்த நாட்களில் கூட பரிசுத்த ஆவியானவர் தந்த ஒரு வேத வார்த்தையை நீங்கள் பார்க்கும்போது, அந்த பரிசுத்த ஆவி ஒரு மனிதனிடத்தில் இல்லாத போது பயந்து ஓடிக்கொண்டிருந்தார்கள் 12 பேர். பரிசுத்த ஆவி இல்லாததுனால்தான் காட்டி கொடுக்க துணிகரமாக வந்தாங்க. அந்த பரிசுத்த ஆவியானவர் இல்லாததுனால்தான் மறுதளிக்கிறது கூட சித்தம் கொண்டு இருந்தாங்க. அந்த பரிசுத்த ஆவியானவர் அவங்ககிட்ட இல்லாததுனால்தான் 10 பேரும் ஓடி போயிட்டாங்க. ஆனால் பரிசுத்த ஆவியானவரை கொடுத்த பிறகு தைரியமாக பேச தொடங்கினாங்க என்று வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கு. அந்த பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுது அவர்களுக்கு கிடைத்தார் என்று சொல்லும்போது, அப்போஸ்தலர் 2:38 மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பு கண்டு ஞானஸ்நானம் பெற்றும்போது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அந்த பரிசுத்த ஆவியை தேவன் எப்போ கொடுத்தாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யோவான் 20ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் அவர்களுடைய சீசர் 11 பேர் மேலே பரிசுத்த ஆவியை ஊதினார். 12 பேர் கிடையாது, ஒருத்தன் ஜெயிட்டு போயிட்டான். 11 பேர் மேலே தான் என்ன செஞ்சார்? அந்த பரிசுத்த ஆவியை ஊதினார். அப்போஸ்தலர் 4:8 அந்த பரிசுத்த ஆவியின் வர செயல்பட்டது. 13 பேதுரு யோவான் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு, இவர்கள் படிப்பறிவு இல்லாதவர்கள் என்றும் பேதைமை உள்ளவர்கள் என்று சொல்லி ஜனங்கள் ஆச்சரியம். ஏன்னா ஆண்டவர் கூட நடந்தாங்களாம். அப்போ ஆண்டவர் கூட நடந்தால் உனக்கு என்ன தேவையில்லை? படிப்பு தேவையில்லை, MBA தேவையில்லை, MBS தேவையில்லை, என்ன ஒன்றுமே தேவையில்லை. ஆண்டவர் கூட நடந்தாங்க எல்லாவற்றையும் சொல்லி கொடுத்துட்றாரு. படிப்பில் அறிவில்லாத முட்டாளே படிப்பு அறிவுள்ளவனாக மாற்றிடுறாரு. நீங்கள் தாவீதை எங்கேயாவது படித்தாலும் சொல்ல போல, அவன் ஆடுகளுக்கு பின்னால் ஓடிக்கிட்டு இருந்தான். இந்த சங்கீதம் ஃபுல்லாக அவன் தான் எழுதியிருக்கான். நிறையா காரியத்தை அவன் மூலமாக தான் நம்ம கற்றுருக்கோம். பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடத்துக்கு போனான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போஸ்தலர் பவுல் மட்டும்தான் நிறைய படித்தாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் பேதுரு யோவான் படிக்கவே இல்லை. ஏன் இயேசு படிக்கல? ஒரு பாட்டு படிப்பாங்க. என்ன பாட்டு? 6 வயதிலே ஆரம்ப பள்ளியில் கல்வி பயின்றார். படிச்சிருக்கிறாங்க, ஆனால் அவர் பள்ளிக்கூடத்தில் படிக்கலன்ட்டு யோவான் 7:15 சொல்லப்பட்டிருக்கு. இவர் கல்லாதவராக இருந்தும் வேத எழுத்துக்களை எப்படி அறிந்திருக்கிறார் என்று ஜனங்கள் ஆச்சரியப்பட்டாங்க. அப்போ இவர் கல்லாதவர். அப்போ அந்த பாட்டில் என்ன இருக்குன்னா, ஒரு பாட்டில் அந்த ஒரு கருத்து மாத்திரம் இன்றைக்கி நடைமுறையில் நடந்துகிட்டு இருக்கு. 6 வயசில் ஆரம்பம் பண்ணின்னு சொன்னாங்க பார்த்தீங்களா? அதனால் பிள்ளைகள் எல்லாம் 6 வயசுல தான் ஸ்கூலில் சேர்க்குறாங்க. அல்லேலூயா. அது ஒரு நல்ல கருத்துவம். நல்லான்னு 56 ஆகமன்னு 66 ஆகமம் மொத்தம் இருக்குது. 56 அன்னைக்கு இருந்தது நம்ம தெரியல. அன்னைக்கு ஒரு வேளை இருந்துக்கலான்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி 66 இருக்குது. ஆனால் இந்த வேதாகமத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேலண்டாக கொடுக்கப்பட்டிருக்கு. படிக்காதவங்களே படிப்பறிவு உள்ள வராக்கிறது தான் கர்த்தர். அப்போ அதுக்கு சொல்லி யாருமே படிக்க வேண்டாமா, காசே வேண்டியது அப்படிலாம் கிடையாதுங்க. அவரை யார் விரும்புகிறாரோ அவங்களுக்கு படிப்பறிவை சொல்லி கொடுத்து தான் கூட்டிகிட்டு போகிறாரு. பாருங்கள், நான் ஏதோ கொஞ்சமாக படித்தேன். எங்கள் ஊரில் பெரிய படிப்பே நான் தான். எவ்வளோ நீ கேட்டாக்கி என்ன படிச்சிருக்கீங்க கேட்டால் 2ன்னு சொல்லுவேன். ஏன்னா 2வது கிளாஸ் வரைக்கும் தான் ஒழுங்காக போனேன். என் பேர் 6வது வரைக்கும் இருக்குது. 2வது கிளாஸ் வரைக்கும் தான் ஒழுங்காக போனேன். ஆனால் இன்றைக்கி பாருங்கள், கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார். கற்றுக் கொடுத்ததுனால வேர்ல்டு லெவலில் கர்த்தர் எழுதியிருக்காரு, கொண்டு போயிட்டு வந்துகிட்டு இருக்காரு. அதை ஒருத்தர் கேட்டார், ஐயா நீங்கள் யாருன்னாரு? ஐயா நான் சிஎம் அப்படின்னு சொன்னேன். என்னங்க இப்படி சொல்கிறீங்க? எங்களுக்கு தான் சிஎம் இருக்கிறாங்களே. இல்லைங்க, நாங்கள் வேர்ல்டு சிஎம். அவங்க 5 வருஷம் தான் சிஎம். நாங்கள் வேர்ல்டு சிஎம் சொன்னேன். அப்படின்னா என்னங்க அப்படின்னு கேட்டார். வேர்ல்டு கிறிஸ்டியன் மிஷனரின்னு சொன்னேன். ஓ ஆமாம், என்ன இப்படிலாம் இருக்குதோ? அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவர் இருக்கும்போது சகல சத்தியத்துக்குள்ளே எங்களை நடத்துவார். பரிசுத்த ஆவியானவர் இருக்கும்போது எங்களுக்கு கோபம்னாலே வராது. அதான் ஒருத்தன் சொன்னால், நான் ஒரு நல்ல ஒரு வாக்குத்தத்தம் போட்டிருந்தேன். ஒரு கண்ணத்தில் அடித்தா மறு கண்ணத்தை திருப்பி காட்டுங்கன்னு சொல்லியிருந்தேன். இனிய தருமபுரி மாவட்டத்தில் கொட்டாயூரில் என்ன செஞ்சான், ஒருத்தன் டமால்னு அடிச்சுட்டான். செஞ்சில் டப்பு டிப்புன்னு அடிச்சு விட்டான். நான் ஒரு வார்த்தை கூட பேசலை. ஏன்னா அன்றைக்கி தான் அந்த வசனம் போட்டிருக்கேன். ஆர்டர் முதல் முறையாக என் மூலமாக அதை என்ன செஞ்சார், வெளிப்படுத்தினார். அதே கொட்டாயூரில் தான் ஒரு பையன் அன்புங்கிற வார்த்தையை செய்து கொடுத்து வெளியே வந்திருக்கான். ஒருத்தன் ஒரு கண்ணத்தில் அடிச்சிட்டான். ஒன்றை சொல்லியிருக்கான், ஏன் அடுத்த கண்ணத்தில் அடின்னு திருப்பி காட்டியிருக்கான்.
அந்த பையனுடைய தகப்பனார் பேர் மகேந்திரன், ஆபிரகாம். அவங்க மனைவி பேர் சாராள். இன்றைக்கி அந்த பையன் உலகத்தில் கிடையாது. அந்த செய்தி கொடுத்துட்டு வந்தவுடனே சத்ருன்னு வேறு விதமாக செயல்பட்டான். போக வேண்டிய இடத்துக்கு அவன் போயிட்டான். ஏன்னா எதுக்காக நான் சொல்கிறேன்னு சொன்னால், இந்த பரிசுத்த ஆவியானவர் இருக்கும் போது மட்டும்தான் உங்களுக்கு தைரியம் வரும். பரிசுத்த ஆவியானவர் இருக்கும்போது தான் உங்களுக்கு சகிப்பின் தன்மை வரும். இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கும்போது உங்களுக்கு பலன் கிடைக்கும். அப்படின்னு வேதாகமத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வேணும். கர்த்தர் இந்த வார்த்தைகள் மூலமாக உங்களை பலப்படுத்துவாராக. ஆமென்.